வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பவர் வச்சு விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாங்க. சிஎஸ் மேட்ச் நான் வச்சுருக்க பவர் எல்லாம் போடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டிமிட்ரி போட்டிருக்கோம். இப்போ அல்லாஹ் இங்கே இதை பார்ட் 2 மாரி வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ அல்லாஹ் பவர் எடுத்திருக்கோம். இது எப்படி இருக்குது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன இடம்? இந்த இடம் நான் இப்போ தான் முதல் முறை விளையாடணும்னு நினைக்கிறேன். நான் இது எடுத்துக்கலாம். இந்த இடம் நான் இப்போ தான் முதல் முறை விளையாடுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, என்ன கைஸ் இந்த இடமா இருக்குது. இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்போ எந்த பவர் எடுத்திருப்பேன். பவருன்ற மாதிரி அந்த கன்று. ஓகே, இப்போ என் பிரதர் பேசுவார். ஹாய் காய்ஸ். ஓகே ப்ரோ, நீங்கள் அன்றைக்கி பண்ணல ப்ரோ. இன்னைக்கு நீங்கள் அந்த 7 பேரை கில் பண்ணுங்க ப்ரோ. நான் நேற்றே சொன்னேன் ப்ரோ. ப்ரோ ரொம்ப டஃப்பான டாஸ்க் தரீங்க ப்ரோ. நீங்கள் வேற எதனா சொல்லுங்க ப்ரோ. ஒரு ரவுண்டில் 4 பேரே அடிங்க ப்ரோ. நேற்று சொன்னேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்காச்சும் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னே தெரியாது ப்ரோ. இது எனக்கு புது இடம் இல்லை என்னால். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் ரவுண்டாச்சு நீங்கள் ஆல்ரெடி விளையாடின இடம் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அதில் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ இது ரொம்ப கஷ்டம். இந்த இடமே எனக்கு தெரியாது கைஸ். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நம்ம டிமிட்ரி பவர் வச்சுருந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரியே வருது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாத மேப்பே வருது கைஸ். இது அல்லாக்கு. ஓகே வருங்க, ஸ்டாப் அப் பிளேயர்னு நினைக்கிறேன் கைஸ். டைமண்ட் குத்து தான் இந்த மாதிரிலாம் கையில் வர மாதிரி வாங்க முடியும். ஆமாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொன்னீங்க? சாரி கவனிக்கல. அப்படியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. பாருங்க, டாப் அப் பண்ணும் ப்ரோ. 9 ரோபக்ஸ் 9 டைமண்ட் வச்சு ஒரு ஸ்பின் பண்ணனா எதுனா கிடைக்கும். நான் அது வரைக்கும் ஸ்பின் பண்ணதில் டாப் அப்பும் பண்ணதில்லை. அனுப்பிக்கிட்டே இருக்கோம் ப்ரோ. நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா போதும் ப்ரோ. ஈஸியாக அடிச்சு நோட்டின்னு போயின்னே இருக்கலாம் ப்ரோ. டாப் அந்த கன் ஸ்கின்னுலாம் ஆஃப் ஆனது ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சுத்தா போதும், எல்லாரும் அவுட்டு. அவங்களே அவுட் ஆகிடுவாங்க. ஒரே ஒரு சுடு தான். மெயினாக அதுதாங்க அடிப்பாங்க ப்ரோ ஹெல்ப் பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ இது? என்ன ப்ரோ இந்த ப்ரோ வித்தியாசமாக குடிச்சிருக்கிறாரு. அப்போதான் ப்ரோ சாக மாட்டேன். அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர் காப்பாற்றுருவார் தெரியும். அப்போ ஃபாஸ்ட்டாக போய் நான் அடிச்சிருந்தா இப்போ அடிச்சிருக்கலாம் ப்ரோ. நீங்கள் அந்த ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம் ப்ரோ. அப்போவே தூரமாக போய் அடிச்சிருக்கலாம். ஏன்னா தூரமாக இந்த அடிச்சா அவ்வளோ பார்க்க மாட்டாங்க ப்ரோ. இப்போ இது செத்துருவாரு. அவர் வெளியே இருக்கப்பவே தெரிஞ்சிச்சு செத்துருவாரு. எல்லாம் பார்த்துட்டாங்க. ரவுண்டுமே நீங்கள் தோத்துறேன் எனக்கு இதிலே தெரிஞ்சிச்சு ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாமே எனக்கு அந்தளவுக்கு விளையாட வராத மேப்பாக கொடுத்துட்ருக்காங்க. வேணும்னே தராங்களா இல்லை தெரிஞ்சு தான் தராங்களான்னு தெரில ப்ரோ எனக்கு. ஓகே, நம்ம 3 குளோவால் எடுத்துக்கலாம். உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே இருந்தால் தான் கொஞ்சம் ப்ரோ. நீங்கள் ஹைட் ஆகி அடிக்கணும். அப்போ தான் ப்ரோ ஈஸியாக கில் பண்ண முடியும் ப்ரோ. நீங்கள் நேற்று என்ன ப்ரோ சொன்னீங்க? ரொம்ப டாப்பில் போய் அடிக்க சொல்லிட்டு இப்போ என்னன்னா ஹைட் ஆகி அடிங்கன்றீங்க ப்ரோ. டாப்பில் போயிட்டு ஹைட் ஆகி அடிங்கன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ. இங்கே டாப்பில் போனால் சா வச்சுருவாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ உங்களால் டாப்பில் போனால் ஈஸியாக சாப்பிடுச்சிருவாங்க. நீங்கள் கீழே இருந்து ஹைட் ஆகி கொஞ்சம் ஹைட்டாக அங்கே போயிட்டு அப்படி அடிங்க ப்ரோ. அப்போ தான் ப்ரோ கொஞ்சமாச்சு அடி. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறிடலான்னு நினைக்கிறாங்க ப்ரோ. ஏறாதீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சாக நிறைய சான்ஸ் இருக்கு. பாடுங்க ப்ரோ. வருவாங்க ப்ரோ. போகிறோம் ப்ரோ. போகலாம் ப்ரோ.
வெயிட் பண்ணு ப்ரோ தூக்கிட்டே இருக்கேன் ப்ரோ நீங்க நேத்து பண்ண பெரிய ஒருத்த சாவடிச்சு இன்னொருத்த வந்து அவனை சாவடிச்சு இது பண்ணாங்க ப்ரோ வின் பண்ணிட்டோம் ப்ரோ ஒரே கில் நம்ம நஷ்டானுங்க போல நம்ம ப்ரோ பசங்க நீங்க அவனை அப்பயே காலி பண்ணியிருந்தா அவன் எப்போ செத்துருப்பான் ப்ரோ நான் 2 கில் பண்ணிருக்கலாம் பட் வேணாம் ஓகே நம்ம இந்த கன் எடுத்துக்கலாம் இது 600 போட்டுக்கலாம் க்ளோவல் வாங்கியிருக்கலாம் guys பட் எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் இது ஒன்று லாங்கில் இருந்து சுடலாம் இன்னொன்று லாங் தான் ரெண்டுமே லாங் தான் நம்ம இது 4x guys இங்கே பாருங்க 4 ப்ரோ இது எல்லாமே 2 தான் அங்கே பாருங்க இது ரொம்ப தூத்துக்கு போகிறதுல இது ஒரு நல்ல கன்னே சொல்லலாம் ப்ரோ நீங்க வந்துட்டு ஒன்று லாங்கு ஒன்று ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம் ப்ரோ எடுத்துருக்கலாம் தான் பட் வேணாம் ஏன்னா கிட்ட வந்தா டக்குன்னு இது லாங் ரேஞ்சில் கொஞ்சம் இது ஆகும்ல சில டைம் அந்த பட்டனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் ப்ரோ சொல்கிறேன் ஓகே அடிச்சாச்சு யாராவது இங்கே வராருன்னு நினைக்கிறேன் guys ப்ரோங்க இருக்க மாதிரியே இருக்கு தூரத்தில் யாரையோ பார்த்தா guys நான் இப்போ பறந்து பறந்து அடிக்கிறாங்க guys எல்லாம் நம்ம டீம் வச்சுப்போ ஏன்னா 2 இது தோத்துட்டீங்க ப்ரோ ஆனால் நீங்கள் இது வந்துட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா 2 ஈக்குவல் ஆகிடும் இப்போ நான் நேற்று சாவடிச்ச மாரி ஒருத்தன் வந்து 3 பேர் சாவடிச்சிடுறானா இப்போ நான் மட்டும் இருக்கணும் அப்புறம் அவன் என்ன சாவடிச்சிடறான் அப்புறம் அவ்வளோதாங்க ரொம்ப அவமானம் ஆயிரும் அதனால நம்ம அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது எங்கே கைஸ் போய் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வீடுகளை தான் ப்ரோ ஒளிவாங்க சாவடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே சாவடிச்சிட்டாங்களா சொன்ன அடுத்த செகண்ட் சாவடிச்சிட்டாங்க ப்ரோ நான் ஒரு கில் தான் நினைக்கிறேன் ஆமாம் அந்தளவுக்கு டேமேஜ் ஒன்றும் இருக்குல்ல இப்போ நம்மளுக்கு கன் இருக்குது ஸோ நம்ம இதுதான் வாங்க போகிறோம் கிரனேட் ஒன்று வாங்கிட்டீங்க ப்ரோ வாங்கிட்டோம் ப்ரோ அந்த ஏன்னா டக்குன்னு சுற்றி சீல்டு போட்டுருவாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி டக்குன்னு அதுக்குள்ளே போட்டு சாவடிச்சிடலாம் அது எனக்கு தெரிஞ்ச மெயினாக எக்ஸ்பி குறைக்கிறது தானே போகிறோம் அது போடுறதே என்ன ப்ரோ நீ ஏது ஆனால் டக்குன்னு தூரத்துலேருந்து போனால் கூட கொஞ்சம் எக்ஸ்பி குறைஞ்சிரும் ஓடி போகலாங்களா ஓகே இப்போ நம்ம வந்து சைடில் போயிடலாம் மேலே ஏறிடலாம் டப்புன்னு மேலே ஏறி அடிச்சிட வேண்டியதாங்க ப்ரோ சேமாக இருக்கீங்க ப்ரோ எந்த டீமும் 2 நீங்களும் 2 2 மேட்ச் சேமாக வின் பண்ணிருக்கீங்க ப்ரோ அங்கே பாருங்க முடிச்சாங்கப்பா நீங்கள் அதுவும் மாட்டீங்களே அங்கே பாருங்க வராமல் கில் பண்ணியாச்சு ப்ரோ கில் பண்ணுறோம் ப்ரோ ஓகே இங்கே வேணா வருவானா ப்ரோ அங்கே ஹைட்டில் ப்ரோ அங்கே நோர்த்த சைடில் தான் அடிக்கிறான் ப்ரோ கீழே இந்த பக்கம் போயிட்டு அங்கே பாருங்க இந்த பக்கம் பின்னாடியா அவ்வளோதான் ப்ரோ செத்தான் ப்ரோ கரெக்டாக பின்னாடிலேருந்து யாரோ அடிச்சாங்களே பின்னாடி இல்லை ப்ரோ இந்த இங்கே அவ்வளோதான் பின்னாடி ஓ தான் இப்போனா அங்கே நோ 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 ப்ரோ ஹெல்த் போட்டுக்கலாம் நோ நான்லாம் போட்டுருக்கலாம் சூப்பர் ஐயோ வா ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ டக்குன்னு போங்க அவ்வளோதான் ப்ரோ முடிச்சு விட்டோம் நம்ம ப்ரோ தான் ப்ரோ எவ்வளோ கில்லு 3 கில்லு அதுக்குள்ளே லாஸ்ட்லேருந்து அதுக்குள்ளே 3 கில்லு பண்ணிட்டோம் ப்ரோ போன மேட்ச் 1 இந்த மேட்ச் 2 3 கில் வந்துச்சு ஓகே நம்ம வந்து ஓகே இந்த கண்ணே ஓகேன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இது கிரனேட் எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இது ஒன்று எடுத்துக்கலாம் இது லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்ச் எல்லாம் இருக்குது ப்ரோ நீங்க இப்போ எந்த கன் ப்ரோ வச்சிருக்கீங்க எனக்கு பிடிச்ச கண்ணை வச்சிருக்கேன் ப்ரோ நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சேன் லாங் ரேஞ்சுனும் சொல்லலாம் ஷார்ட் ரேஞ்சுனும் சொல்லலாம் ஷார்ட் ரேஞ்சில் நிறைய அடிக்கும் லாங் ரேஞ்சிலும் நிறைய அடிக்கும் ப்ரோ அதை போய் எடுத்துக்கோங்க ஓகே ப்ரோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் க்ளோ வாலி இல்லை வேற ஏதாச்சும் இந்த இடத்துல யூஸ் தான் ப்ரோ சைடில் அடிக்கிறான் ப்ரோ
காணாம போயிட்டான். ஓகே இங்கதான் ப்ரோ எவனோ இருந்திருக்கான், தப்பிச்சு போயிட்டு இருக்கான் ப்ரோ. இப்போ பாருங்க ப்ரோ எவனா வின்னு. த்ரீ அவ்வளோதாங்க, போயா போய். அவ்வளோதான். இந்த கேம் பிளேவில் நம்ம வின் பண்ணிட்டோம். தொடர்ந்து நம்மளுக்கு என்னாச்சு தெரியல, நல்லா வின் பண்ணிட்டு இருக்கோம். இவர் தான் இங்கே மாசா விளையாடினது, அதனால நான் இவருக்கு ஒரு சுற்றி போட்டுருக்கேன். ஸோ ஓகே, இந்த கேம் பிளே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பை பை கைஸ், பை பை.